ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வெனஸ்டே எடுத்த வீடியோ தான். அவங்க அண்ணனை ஸ்கூலுக்கு கூப்பிட போனாலே இவருக்கு ரொம்ப ஜாலியாகிடும். அந்த டைமிங் கரெக்டாக தெரியும், அதுக்கு தான் வெளில போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாகிடுவான். இன்றைக்கி ஸ்கூலில் கூப்பிட போகிறப்பே மேம் சொல்லிட்டாங்க, மேம் ஜோனேஷ் மதியம் சாப்பிடவே இல்லை மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உடம்பு சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு ரொம்ப பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுருந்தேன். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தான் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு மாதிரி டயர்டாகிட்டான். ரொம்ப காஃப், ஏற்கனவே காஃப் லைட்டாக இருந்துச்சு, சரியாயிரும்னு நினச்சோம். பட் ரொம்ப காஃப், ரொம்ப முடியல அவனால். சரி காலைல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்குள்ளேயும் ரொம்ப டயர்டாகி, இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த தடவை என்ன ஆகிடுச்சு, குட்டீஸோடு சேர்த்து எனக்குமே அந்த ஒரு ஃபீவரிஷாக இந்த மாதிரி சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் ஆயிடுச்சு. சரி நமக்கு அது எப்பயும் நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இந்த தடவை ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது பயங்கர டஃபஸ்ட்டு சிச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்லணுன்னா, ஒரு சுடுகஞ்சி வைக்கணுன்னாலே முடியலைன்ற அளவுக்கு இந்த தடவை சிச்சுவேஷன் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்குவார். பட் அவரும் லீவ் போகிற சிச்சுவேஷனில் இல்லை. அதனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த புதன்லேருந்து சனிக்கிழமை வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு சர்ச்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டு போட்டு மண்டேலேருந்து நம்ம பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. இது ஒன்று தான் கஷ்டம். குட்டீஸ் சிக்காக இருக்கப்போ நமக்கு சிக்காயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள பார்த்துக்கிறது. எப்படியோ சரி பண்ணி வந்தாச்சு. இந்த கிளைமேட் மாறுறதுனால இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தான் குட்டீஸுக்கு எப்படியாவது கொஞ்சம் நல்ல, எவ்வளோ தான் நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணாலுமே காய்ச்சல் வரதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், சகஜம்தான். அதை நம்ம எப்படி நம்மள ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும் போல். நம்ம ஸ்ட்ராங்காக தான் குட்டீஸை பார்த்துக்க முடியும். என்கிட்ட அவருக்கு ரொம்ப கெட்ட பழக்கம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் எதுவுமே சொல்ல மாட்டேன், லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுவேன். 500 மிச்சப்படுத்துகிறோம் ஹாஸ்பிட்டல் போகாமன்னு. எனக்கு குட்டீஸ்க்கு அப்படி பார்க்க மாட்டேன். எனக்கு நானே மிச்சம் பண்ணுறதா நினச்சி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிட்ட செலவு கொண்டு வந்து விட்டுருவேன். ஸோ இனிமேல் ஃபஸ்ட்டே முடியலை அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு தோணுது. நீங்களாம் எப்படி, கண்டிப்பாக உடம்பு சரியில்லை உடனே சொல்லிடுவீங்களா, இல்லை எப்படி சரி பண்ணிப்பீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை.